விடுதலைக்காக யாராருக்கோ ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இப்படி சொல்றேன் பிரசங்கத்துக்கு பார்த்துக்கேன். இப்ப ஒரு அக்கா குடும்பம் இருக்காங்க. அவங்க குடும்பத்துல நிறைய விடுதலை ஆக வேண்டியது இருக்கு. அதை பத்தி பேச மாட்டாங்க. அவங்க எதை பேசுவாங்க? தம்பியோ தங்கச்சியோ அவங்க குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க? நீ இதுல இருந்து விடுதலை ஆகணும் தெரியுமா, நீ இந்த சிந்தையில இருந்து விடுதலை ஆகணும் தெரியுமா, நீ இந்த மாதிரி பிரச்சனை இருந்து விடுதலை ஆகணும் தெரியுமா, இந்த குணத்துல ஐயா நல்ல கவனம் கேளுங்க. கிறிஸ்து நம்மளதான் விடுதலை ஆக்க வந்திருக்காரு. நீ விடுதலை ஆனீனா நான் சொல்றேன், உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினா விடுதலை ஆவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை பார்க்கிறவர்கள் விடுதலை ஆகணும். முதல்ல நம்ம விடுதலை ஆகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விடுதலை ஆகாதனாலதான் நம்ம சிந்தையில, குணங்கள்ல, சுபாவங்கள்ல, பேச்சுல, குடும்பத்தினுடைய தன்மையில, சாட்சியில நாம் எடுக்கிற தீர்மானங்கள்ல விடுதலை ஆகாதனாலதான், அந்த கட்டுகள் உடையாதனாலதான், நம்ம வாழ்க்கையில மாறுதல் இல்லாதனாலதான் நம்ம தேவனுடைய மகிமையை காண முடியல. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஏன் தெரியுங்களா நீங்க தேவ மகிமையை பார்க்க முடியல? ஏன் அவ்வளவு பிரயாசப்படுத்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்தது உங்கள்கிட்ட பேசும்போது ஏன் நீங்க தேவ மகிமையை அடைய முடியல? ஏன் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு விடுதலை ஆக முடியலன்னா, நீங்க அந்த வார்த்தையை உங்களுடைய தவறுகளை, தப்புகளை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணலாய் இருக்கிற வழிகளை சரிப்படுத்த அந்த வார்த்தையை நீங்க கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பிரசங்கம் பண்றேன்ல, இந்த தேவ செய்தியை கொண்டு வரேன். இந்த தேவ செய்தி உங்களோடு பேசுறதுக்கு முன்பா அந்த தேவ செய்தி என்னோட பேசுறது, என்ன உணர்த்துனது, என்னை விடுதலை ஆக்கினது, மோட்டிவேஷன். இந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தினது. இந்த வார்த்தை சிந்தைய சரிப்படுத்துது. நீ யார் பேசல ஓடுற, நீ நேராக போடுது. அவர் இந்த வார்த்தை சொல்றது, ஏன் அங்கே இங்கே பார்க்காத, அலையும் புயலும் காற்றையும் பார்க்காத, உன்னோட இருக்கிற தேவனை நோக்கி பாருன்னு இந்த வார்த்தை சொல்லுது. அப்ப அந்த வார்த்தை என்னோட பேசிட்டு அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மையில நான் பெற்றனால அந்த வார்த்தையை கூட்டி கொண்டு வரேன். என்னை விடுதலையாக்கின வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு போறதுக்கு முன்பாக நம்ம மத்தியில கணவன் மனைவியும் புதுசா வந்திருக்கிறாங்க. மூணு பேர் வந்துருக்காங்களா? 2 பேர் தான். ஆமா, ப்ளீஸ் தயவு செய்து ஆர்த்தியில் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் எரிச்சுங்க. சரி, புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு வெள்ளத்தை கையில் சொல்லி அவங்க வரையிலுங்க நல்லவர் சாதனை முடிஞ்சாலும் அவங்களுடைய தெய்வம் நல்லவரா. சரி, நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு போகிறேன். இங்கிலீஷ்ல ஒரு டயலாக் இருக்கு. My English is broken. Sir, my English is my broken English. Oh, break you. மாத்திட்டாங்க. என்ன சொல்லாமல அப்பப்போ மாத்திடுறாங்க. என்னோட ஓட்ட இங்கிலீஷ் இப்படி சொல்றேன். நம்மளுக்கு வந்து பருப்பு கறி ஊருக்கா அவ்வளவு பண்ணாலும் சாப்பிட்டு என்னோட இங்கிலீஷ் ஓட்ட இங்கிலீஷ் தான். ஆனா உங்க இருதயத்தை மாத்தக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை தேவனோட வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்துட்டேன். ஹல்லேலூயா. யாரையும் நம்பி நான் வரல. ஆண்டவரே, உங்களை நம்பி நான் நிக்கிறேன், என்ன வழி நடத்துங்க. நீங்க சொல்றீங்க வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீங்க. You are the way, you are the truth, you are life. நீதான் வழி, நீதான் சத்தியம், நீதான் ஜீவன். உங்களை நம்பி நான் நிக்கிறேன், என்ன நடத்துங்க. நான் போகிற பாதைய எனக்கு காட்டுங்க. எனக்கு அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. எந்த சூழ்நிலையில நான் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே என்னோட தலையை ரைஸ் பண்ணுங்க, என்னுடைய தலையை நிமிர செய்யுங்க. ஐயா, நான் சொல்றேன், நீ வெட்கப்பட்டு போகிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல.
நீ எல்லா இடத்துல ஷேம் தலை குனிந்து வெட்கப்பட்டு போறதுக்காக தேவன் அழைக்கல. ஹalleluya, ஹalleluya. வாசிப்போமா. அவரை நம்பி வந்தவர்களை அவர் நடத்துவார். ஹalleluya. இன்னைக்குள்ள தேவனோட வார்த்தை, அவரை நம்பி வந்தவர்களை அவர் நடத்துவார். யாரை நம்பி வந்திருக்கிறோம் நீங்க? Please search your heart, search yourself. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஐயா, நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்க? சரி சாரா, யாரை நம்பி வந்திருக்கீங்க? இங்க ஒரு அம்மா வந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு. முதலும் கடைசியா அதே ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்க. வந்தாங்க, பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்லலாமான்னு. எனக்கு இந்த மைக் எடுத்து சாட்சி சொல்றதுனாலே எனக்கு ஒரு கலக்கல் காலை மாரி எனக்கு ஒரு ஐயோ, இது என்னைக்கு சபையை விட்டு போக போதும். நீங்களா நல்லவங்க, உங்களை சொல்லலை, நீங்களா ரொம்ப நல்லவங்க. வந்தாங்க அப்படி நான் ஏற்கனவே ஒரு சபையில இருந்தேன், அந்த சபையில அன்பே இல்லை, அதனால இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், தெய்வ அன்பை நான் பார்க்கிறேன். நான் மைக் எடுத்து சொன்னேன், இந்த சபையில அன்பே இல்லை. நீ எந்த சபைக்கு போனாலும் அன்பு இருக்காது, இயேசு கிட்ட வந்தா மட்டும்தான் அன்பு. அல்லேலூயா. அன்பை தேடி போகிறவனுக்கு பிரச்சனை இருக்கியா? இயேசுவை தேடி போகிறவனுக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அன்புக்கு இன்னொரு பழமொழி, இன்னொரு வேர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அன்புக்கு இன்னொரு ஈக்குவல் வம்பு. அல்லேலூயா. யார் இடத்துல நீ அன்பு காட்டணும், அன்பு எதிர்பார்த்து, அன்பை நேசித்து, அன்பை காட்டுறீங்களோ அன்பு திரும்பாது. இயேசுவை தவிர வேற யாருக்கிட்டையும் அன்பு உனக்கு கிடைக்காது. அதெல்லாம் டெம்பரவரி, சம்திங் நீட். ஏன் இது நான் பேசுறது இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் வேற. ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறனால உங்களோட பேசுகிறார். நீ காண்கிற, நீ எதிர்பார்க்கிற, நீ நினைக்கிற, நீ போகிற அன்பு நினைச்சிருக்காது, நினைச்சிருக்காது. தேவனுடைய அன்பை தவிர வேற எந்த அன்பும் நம்ம வாழ்க்கையில நினைச்சிருக்காது. டெம்பரவரி தான். ஆண்டவர் உங்கள்கிட்ட யார் யார் எது எதுன்னு அப்டேட் பண்றாரோ அதை டிக் பண்ணீங்க. The Spirit of God, தேவ ஆவியானவர் இருந்து உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை சரிப்படுத்திக்கங்க. ஹalleluya. பாஸ்டருக்கு என்ன தெரியும்? ஈஸி சம குக்கு தான் நானும் சோ இன் சோ. ஏன் நான் சொல்றேன்? பிளவுகள் உருவாகும், பகைகள் உருவாகும், கசப்புகள் உருவாகும், மேற்றுமைகள் நடக்கும், போராட்டங்கள் நடக்கும், எதிராக சாட்சிகள் உருவாகும். அன்பு தனிஞ்சு போயிருக்கு. தேவனுடைய அன்பு ஒரு நாளும் அது தனிந்து போகிறது. வாசிப்பமாக சங்கீதம் 37ஆம் அதிகாரம், Psalms 37. நான் நம்புறேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப ஞானம் நல்ல படிச்ச அறிவு இல்லை ஆண்டவரே, ஆனா இந்த பிரசங்கத்துல ஞானிகளும் பேதைகளும் அறியத்தக்க அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க எனக்கு அந்த கிருபையை கொடுங்கன்னு கேட்டேன். நான் சொன்ன தரேன். இப்போ இந்த பிரசங்கத்துல இந்த சபையில வர்றவங்க, அது எப்படிப்பட்ட ஞானியா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த ஸ்தலமா இருந்தாலும், இல்லை அடித்தளத்துல அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களா இருந்தாலும், அவங்களுக்கு தேவ வார்த்தை புறப்பட்டு வரும். ஆமென். வாசிப்பமாக உன் வழிகளை, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், Psalms 37 verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒப்புவிக்கணும். You must believe. நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க வழிகளை, Psalms 37 verse 5, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நீங்க பார்க்கிற உங்க வாழ்க்கையில இருந்து உங்க வாழ்க்கையில கடந்து போகிற காரியங்களை, உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும்
அது உங்களுடைய வழிகள், உங்களுடைய சிந்தங்கள், உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தன்மை, உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை மத்தியில நீங்க ஒப்புவிக்க வேண்டியது, you must submit. நீங்க அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்க வேணும்னா, ஒப்பு கொடுக்கிற நபர் எப்படிப்பட்டவரும் அது தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்கிற தேவன் யாரு, அந்த தேவனால் கூடாத, அந்த தேவன் செய்கிற, அந்த தேவன் இருக்கிற வல்லவன், அந்த தேவன் இருக்கிற வார்த்தை, அந்த தேவன் யாரு, நீங்க ஒப்பு கொடுக்கிற தேவன் யாரு? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எலியா அவன் ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல ப்ராஃபட், பெரிய தீர்க்கதரிசி. அவனுக்கு ஒரு எதிராக அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு போராட்டம். பாகாலை வணங்குகிற ஒரு குரூப். அவங்க தேவன் பெரியவர், அந்த பாகாலின் தேவன் பெரியவன் சொல்லி அந்த தேவனை ஆராதித்து அந்த தேவனை மகிமைப்படுத்துறாங்க. காலையில் ஆரம்பிச்சாங்க, மதியம் வரைக்கும் ஆச்சு, அந்த தேவன் பேசவே இல்லை. எலியா காத்துட்டு இருக்காரு. சரி, ஏதாவது நடக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் அட்வைஸ் பண்றாரு. எலியா என்ன சொல்றாரு, அவங்கள அந்த டீம்கிட்ட சொல்றாரு, மேபி அந்த கடவுள், நீ கூப்பிடுற கடவுள் டயர்டா இருப்பாரு, தூங்கி இருப்பாரு, இல்ல வேற ஏதோ பிஸியா இருப்பாரு. பரவாயில்ல, இன்னும் டைம் கொடுக்குற, கூப்பிடு. நல்லா கவனமா கேளுங்க. உங்களோட சத்தத்தை ஆண்டவர் தெளிவா கேட்பாரு. பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு நான் தேவன் செவி கொடுப்பாரு. ஐயா, நான் உங்களுக்கு தான் ஏன் பிரசங்கம் பண்றேன். நான் 1990 வந்திருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் அல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றேன். நீங்க கூப்பிடுகிறதுக்கு தேவன் செவி தருகிறார். God listen our voice. தேவன் நம்ம சத்தத்தை கேட்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர், என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசித்தா தெய்வ மகிமை காண்பாய். உங்க சத்தத்தை தேவன் ஒப்புவீங்க. உங்களை அழைத்தவர் யாரு? உங்களை நடத்துகிறவர் யாரு? உங்களோடு கூட இருப்பவர் யாரு? உங்களுக்கு வார்த்தைகளை, அவர் கொடுக்கிற விசுவாசங்களை, அவருடைய வல்லமை எது, எப்படிப்பட்டது என்று முதல் தெரிந்து கொள்ளுங்க. ஒப்புவீங்க, ஆண்டவரை ஒப்புவீங்க. ஆண்டவரை நம்பி நான் கொடுக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்வேன். நம்புங்க. அது தாமதமா இருக்கலாம், அது கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்ல கேட்ட கையில உடனடியா கிடைச்சிருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் உன் தேவன் யாரு? உன் தேவன் யாரு? யாரு உன் தேவன்? கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் தான் நம்ம தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க கூப்பிட்ட ஆண்டவர் பதில் அளிச்சிருக்கிறார் இல்லையா? ஐயோ பாவம் நீங்களா. நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டா அத்தனை வாட்டி வந்து பேசுறாரு. நான் கூப்பிட்டேன்னா டக்குனு வந்து என்ன வேணும், ஏன் சரி வெயிட் பண்ண அவசரப்படாது. மனவாளனும் மனவாட்டியும் காத்திருக்கிறது போல நம் காரியங்களை கர்த்தர் செய்யறதுக்காக காத்திருங்க. Wait for the God. God is do everything by time. எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிக்க முடியும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கை. என்ன காரியத்துல, எந்த சூழ்நிலைய நீங்க பார்த்துட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்காம, அவரை நம்பாதபடி, அவரை விசுவாசிக்காதபடி, அவரை தேடாதபடி, எந்த காரியம், எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எது பார்த்தனால ஆண்டவரை நம்ம பார்க்காதபடி, தேடாதபடி நம் சிந்தை மாறுது, நம் யோசனை மாறுது. பாருங்க, சாமுவேல் வந்து சொல்றாரு சவுல் கிட்ட, தேவனுடைய ஆவி உன்னை விட்டு விலகிட்டுன்னு சொன்ன அவர் அவசரமா சவுல் அவசரமா ஒரு குறி சொல்லுவர்கள்ட்ட போய் கேட்கிறார். சாமுவேல் என்னுடைய ஆவியை வர சொல்லு, நான் சாமுவேல் பேசணும். ஏன்னா என்னை விட்டு ஆண்டவருடைய ஆவியானவர் விலகி போயிட்டாரு, அதனால கூப்பிட்டு நான் பேசணும் சாமுவேல்கிட்ட.
லிசன். உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் stand. நீ நில்லு. ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நடத்துவார். ஐயா, நீ பதறுகிறது போல உன் தேவன் உன் கூட இருந்து பதற மாட்டாரு. நம்ம தான் நடுங்கி பயந்து கலங்கி நிற்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம தான் ஏன் நம்ம வழிகள்ல நிறைய இடத்துல அது சரியிடும், அப்படியே லிச்சன் ஆயிருக்கு காலு. நம்மளோட யோசனை அப்படியே தடுமாறி இருக்கு, திகார் பண்ணிடுது. ஐயா, ஆண்டவர் சொல்வாரு, நீ தடுமாறாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐயா, உன் வழிகளை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாரு. எல்லாரும் கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க? எல்லாரும் இப்படி பயந்து போயிருக்கா, நீ மட்டும் எப்படி இருக்க? சாத்ராக், மேஷாக், அபினேகோ அப்படிதான் தைரியமா இருந்தாங்க. நீ வணங்கின கடவுளை, நீ வணங்கின இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க, என்னை தப்பு வைக்க வல்லவனா இருக்கார். ஏன் தெரியுங்க? உங்க காரியங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய தேவைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம் நீங்க யார்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கீங்கன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். யார்? தேவனுடைய வேதம். தேவனை தேடுகிறது போத நாலேஜ் இல்ல. ஹலோ, உங்க அறிவை வளர்த்துக்க அல்ல. ஹல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு செய்தி, ஒரு யங் வயசு பொண்ணு, ஈப்போல நினைக்கிறேன், அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பொண்ணு என்ன பண்ணிருக்கு, தங்க கேட்டிருக்கு வார்டுல. பொண்ணு தங்க விடல. டிகிரி படிக்கிறாங்க நினைக்கிறேன், செகண்ட் டிகிரி படிக்கிறாங்க அந்த பொண்ணு. அப்படின்னா டிகிரி படிக்கிறாங்கன்னா அவங்க அறிவு எப்படி இருக்கும்? ஏபிசிடி கூட தெரியாது பாஸ்டர். அப்படியா? நல்ல அறிவு உள்ளவங்க தான் நிறைய பாண்டாய். நம்ம பாசையில ஏ பாண்டாயில பக்கோஸ்மியா பாண்டாயில அடியா பாண்டாய் பச்சா. அந்த பொண்ணு, நான் குற்றமா பேசல, அந்த பொண்ணு காடியில படுத்திருக்கிறாங்க. எண்ணெய் முடிஞ்சு போச்சு. அந்த கேஸோடைய அந்த ஆக்சிஜன் என்ன ஆச்சு, விஷமா மாறிடுச்சு. நான் அப்படி யோசிக்கிறேன், இன்னைக்கு உலக அறிவு நம்மளை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது தெரியுமா? உலக ஞானம் நம்ம எவ்வளவு ஆபத்துல கொண்டு போய் நிப்பாட்டுது தெரியுமா? உலக ஞானம் எவ்வளவு பாவத்துல போய் விழு வைக்கிறது தெரியுங்களா? ஹலோ, அல்லேலூயா, ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏவாளுடைய சிந்தை தேவனுக்கு விரோதமாய் ஆதாம் மாறவே செய்தது. அவன் மட்டும் சாப்பிட்டது இல்லாம அதான் நீயும். இன்னைக்கு உலக சிந்தனையா நம்மள ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துது. ஸ்டாண்ட் ஃபார், ஒப்பு கொடு. உங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களோட கணவனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பொருளாதாரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வேதனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரீரத்திற்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அது பட்டு போயிடும், தூரல் நின்று போயிடும். அல்லேலூயா. தலையை பிடிச்சிட்டு பசங்க மைக்ரேன். நான் ஸ்வீட்டான ஒரு விஷயம் சொல்றேன். மைக்ரேன் உள்ளவங்களுக்கு நான் ஐடல் வர்ஷிப் கற்றுக் கொடுக்கல, தயவு செய்து தவறு எடுத்துக்காதீங்க. ரொம்ப மைக்ரேனா இருக்கா, போயிட்டு பசங்க புக் பண்ணோட பாட்டை போட்டு கொஞ்சம் உட்காந்து கேளு. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே.
பிசாசு போட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வருது? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டு கோபம், ஆத்திரம், போராமை, எரிச்சல், விரோதம், பகை எல்லாம் சேர்த்துக்கிட்டு மைக்ரேன் மட்டும் இல்ல, எல்லா சென்சரும் வந்தது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, தேவன் நம்ம கூட இருந்தார்னா, you stand in the God of presence ல நீ நின்றீனா வியாதி ஒண்ணும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு கழுகை போல புதிய பலனை கொடுப்பார். ஸ்டாண்ட் நல்ல ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை துதித்து ஆராதனை பண்ணிப்பாரு. தேவனை உயர்த்தி கனம் பண்ணிப்பாரு. உன்னுடைய வேதனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நம்ம ஆண்டவரை தேடி வந்து அமர்ந்துட்டோம், நல்லது. ஆனா உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ ராஜ்யத்துல, தேவ பிரசன்னத்துல ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த தேவன் நீங்க. என்னுடைய காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்ய சொல்றேன். என் வழிகளை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாரு. சில சூழ்நிலையில நம்ம என்ன தெரியுமா பண்ணுகிறோம்? நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய நம்பிக்கை மனுஷன் மேலையும், மனுஷன் காட்டுகிற மேன்மை மேலேயும் இருக்கு. மேன்மை அது உயர்வா இருக்கலாம். மேபி ஒரு நல்ல நல்ல சரியான ஒரு மேனா இருக்காரு, பார்க்க ரொம்ப திறமைசாலியா இருக்காரு, பார்க்க நல்ல உதவி செய்யற கைண்ட், நல்ல மனசு உள்ளவரா இருக்காரு, மேபி இவருக்கு சொன்னா கரெக்டா இருக்கும். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளுக்கு தேவனை தவிர வழிகாட்ட இந்த பூமியில யாருமே இல்லை. அல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்மளுக்கு வழிகளை காட்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்க, ஆண்டவரை விசுவாசித்திருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் யார் மேல தெரியல இருக்கு? நாம் பார்க்கிற அதிசயங்கள் மேலும், அற்புதங்கள் மேலும், காணப்படுகிற மேன்மை மேல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப அதிசயமா இருக்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்க, ஓ சூப்பர் நேச்சுரலா இருக்க, அதெல்லாம் மாறி போயிடும். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா தேவன் எப்பொழுதும் சதா காலம் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இத பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பையன் திடீர்னு நடக்கவே முடியல. ஒரு உதாரணம் தான் சிஸ்டர், நடக்காத ஒரு பையனை கூட சபையில வச்சுட்டாங்க. இந்த பையன் திடீர்னு நடந்துட்டான், ஓடுறான், ஓடியாரான், குதிக்கிறான். இப்ப சபையில ஓடாத நடக்காத ஒரு பையன் ஓடுறா ஓடியாருன்னா எப்படி இருப்பீங்க பிரதர் பீட்டர்? ஐயோ, வருஷத்துல ஒரு வாட்டி தாங்க வரேன், என்னையா பசங்க உங்களுக்கு மனத்தவர் வாங்கிட்டீங்களா? இல்ல தொடர்ந்து வர்றதுக்காக இன்ஃபர்மேஷன் நான் அப்படியே ரகசியமா சொல்றேன். டிஜி கூட இப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நான் ப்ரொமோட் பண்றேன். ஓகே, இப்ப நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாசர் கோட்டு போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஆவி காத்து அப்படியே 10 சுகமாயிட்டான், அப்படியே பிரபகண்டா பண்ணிடுவோம். சரியா? அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? இஸ்ரேல் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, போறோம், ஏய் இயேசு नुडोनका itu शाम Christ itu cerita itu satu orang pakai coat kan dia duduk bicara. சரியா? ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி அதே நிலைமைக்கு பையன் மாறிட்டான். இப்ப உங்களோட விசுவாசம் எப்படி? பாஸ்டருக்கு பவர் இல்ல, பாஸ்டருக்கு என்ன போச்சு? ஏன் தெரியுங்களா? உங்களோட விசுவாசம் அப்படி இருக்கு. நீங்க பாஸ்டரை பார்த்தீங்களே தவிர தேவனை பார்க்கல. நான் என்னன்னு சொல்றேன், தேவகுமாரனை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. உங்களை என்னைய தேவன் விடுதலை ஆக்கிட்டார்னா பரிபூர்ணமா கர்த்தர் விடுதலை ஆக்கிவிடும். திருப்பி ஏன் பாஸ்டர் நம்மளுக்கு அந்த பலவீனம், அந்த வியாதி, அந்த சூழ்நிலை திருப்பி வருதுன்னா, பிகாஸ் யூ ஆர் மென்டலைட்.
மென்டலா? மென்டாலிட்டி. இந்த இங்கிலீஷ் கண்டுபிடிச்சவன் நல்லா இருக்கு. உன் குணனாலதான் யாரா போனது திரும்பி தேடி வந்து பிடிச்சிக்கிச்சு. ஏன் பிடிச்சிக்கிச்சு? ஏமா சொல்ல பசங்க எவ்வளோ போன்னு சொன்னேன். அதுக்கு சொல்லி சொல்லி பார்த்தா அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது. அதுக்கு அவ பிடிக்கல, உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நினைக்கும் போது, குளிக்கும் போது, சாப்பிடும் போது எல்லாம் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தேகம் போயிருச்சு. டெஸ்ட் பண்ணுறது, அம்மா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, தங்கச்சி ஒரு டெஸ்ட் பண்ணணும், அப்ப பெரியம்மா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப சுத்தி இருக்கிறதுலாம் என்னவா இருக்கு? டெஸ்டிங் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்புறம் எப்படி விடுதலை ஆகும்? நான் திருப்பி சொல்றேன், தேவனுடைய விடுதலை ஆக்கிட்டா நீ விசுவாசிச்சுனா அந்த தேவன் மேல விசுவாசமா இருக்க, அந்த விடுதலை மேல விசுவாசமா இருக்காது. இந்த சபையில எல்லாத்துக்கும் நான் கீழே பட்டன் போட போறேன். அல்லேலூயா சொல்லும்போது ஒரு பட்டன் தட்டுனா ஷாக் அல்லேலூயா பட்டன். ஏன்னா சபை கொஞ்சம் இதை பண்ணணும்னா உற்சாகப்படுத்தினா அதான் பண்றதா இருக்கு. எல்லாத்துலயும் எலக்ட்ரிக் மாட்டிடுவேன். அல்லேலூயா ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப். ஏன்னா உங்களை அல்லேலூயா சொல்ல வைக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. பிரசங்கம் கூட அழகா செஞ்சிருவேன். ஐயா, நம்மளுடைய விசுவாசம் மனுஷனுடைய அற்புத அடையாளத்தில் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், ஒரு 80 வயசு தாத்தா நடக்க முடியாது. 80 வயசு ஆகல, கத்தர் மன்னிப்பாரு. 80 வயசு தாத்தா இல்ல என்ன? ஓகே, 80 வயசு தாத்தா நடக்கவே முடியல. நீங்க நடந்துட்டாரு, நாளைக்கு இறந்து போயிட்டாரு. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? ஐயா, தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஐயா, ஆண்டவர் நம்புங்க, அததான் சொல்ல வரேன். அற்புத அடையாளத்துல இல்ல. இப்ப ஒரு மனைவி தெரியலடா, திருப்பி திருப்பி ஆண்டவர் உன்னையே காட்டுறாரு. இப்ப இந்த மனைவி வந்து ஒரே ஒரு ஆளு முக்காடை போட்டிருக்காங்க. சரி, நான் முக்காடை பத்தி பேசல, நானும் கொஞ்சம் டச் பண்றேன். ரொம்ப பேர் முக்காடை நம்புறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் ஆண்டவர் தேடுவாரு. இங்க வந்து ஒரு சிஸ்டரை காணுமே, பிரிஸ்லாவை காணுமே, நீ முக்காடை போட்டு மூஞ்ச மடைச்சினா ஆண்டவர் அப்படி கண்டுபிடிப்பாரு. யாரையும் குற்றப்படுத்தல. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டா, தேவன் நம்மளை கண்டு கொள்றது உன்னுடைய கலர்லயோ, உன்னுடைய பெர்ஃப்யூம் ஆடையிலயோ, நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ல இல்ல. குடியா இங்க வருகிற உன்னுடைய தேவ பிரசன்னம், உன் மேல விதிக்கப்பட்ட தேவ ஆவியோட வல்லமை. ஏப்பா சார் எப்போ பார்த்தாலும் இங்கெல்லாம் ஜோம் பண்றீங்க? இங்கெல்லாம் ஜோம் பண்ண முடியாது. இங்கெல்லாம் நான் தான் டாக்டரா, சத்தத்தை சொல்லுங்கெல்லாம் செக் பண்ணுறேன். எனக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? உணர்ந்து ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள புறப்பட்டு போன ஆவியானவரோட வல்லமை என்ன? அல்லேலூயா. தேவன் யார் மேல சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அவங்க மேல தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார்மா? எனக்கு தெரியாது, ஆனா தேவன் செய்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அடையாளங்கள் அற்புதத்தை பார்த்து விசுவாசம் பெருக்க கூடாதுயா. இயேசு கிறிஸ்து உண்மையான இரட்சகர் தேவன் என்று நம்பணும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படக்கூடாது. I stand with God. நான் உறுதியா பற்றிருக்கேன். நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நான் போவேன் சிங்கப்பூருக்கு 170ல ஆளே ஏற்படாது அப்படின்னா நான் உங்களை நம்புறேன், நீ என்னோட கூட இரு. அற்புதம். ஆண்டவர் என்ன 170 ஏஜனா? என் மகன் வருது, அவனோட யாரும் ஏற்காத பிபி அப்படின்னு சொன்னாங்க. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? சிலவங்க வந்து சொல்றாங்க, பசங்க நான் ஆசையோட இருந்தேன், அந்த கடைக்கு போனா ஆண்டவர் எனக்காக 3 பருப்பு வடை வச்சிருந்தார். நான் சொல்றேன், இயேசு விட்டுறீங்க. எலியாவும் யாரு? ஏனோக்கு.
இறங்கி வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இயேசு எடுத்த சாட்டை நீங்க தான் அடி வாங்குவீங்க. இயேசு எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சா நீ பருப்பு வடையை சாட்சி சொல்லிட்டு இருக்க. தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அந்த கட்டின மரம் மேல இருக்கிறத அப்படியே புடுங்கி எரிய தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. கட்டிகள் மறைய தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா. குடும்ப சூழ்நிலையில எல்லாம் மாற தேவனால் முடியும். சரி, முக்காடு கடை முடியல, முக்காடு கடை ஒன்றும் முடிக்கல. இப்ப அப்படி கொஞ்சம் மனைவி கணவர் ரசிக்கப்படாது, அவரு ரசிக்கப்பட்டவர் தான். நான் சபைக்கு ஒரு மாதிரி வர இது ஜோம் பண்ணுது, அப்படியே முழங்கால் போடியா எல்லாம் பண்றதுதான், எல்லாரும் பண்றதுதான். அப்படி சீட்டு கூடாதா? மனைவி சிரிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணுவாங்க. பிரச்சனை இருக்கா? மனைவி கண்ணீரோட ஜோம் பண்றாங்க. இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவரு மனைவியை நேசிக்க அவருக்கு ஒரு காரியத்தை உண்டாக்கி தேவன் மனைவியை திருப்பி செய்கிற வந்தார். எதிரி மனைவி அவரோட ஜெபத்துக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மனைவிக்கு இதே நான் இல்லாம ஒரு பெண் பிள்ளைன்னு எப்படி பிடிச்சிருக்கோம் பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார்னா இந்த மனைவியோட வேலை என்னவா இருக்கணும்? ராதா எட்டி பார்த்தீங்களா? சொல்லுங்க, என்ன வேலையா இருக்கணும்? ஷார்ட் அடிக்கணுமா? சொல்லுங்கடா, எனக்கு சொல்லுங்க சீக்கிரம். என்னவா இருக்கணும்? தம்பிதா என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணுமா? விசுவாசமா இருக்கணும். ஏற்கனவே பாதி தான் ஜீரோவா இருக்கு. சரி, என்னவா இருக்கணும்? எவ்வளவு இதெல்லாம் முடியாது சார். என்னவா இருக்கணும்? அதான் பரண்டுகோல் மால்ல 3-10 வண்டி சாரி போட்டுருக்காங்க. கூட்டுட்டு போறீங்களா? தான் வாங்க. இதோட வேலை என்னவா இருக்கணும்? நான் சொல்லட்டா, அப்பா என்னோட காரியம் நடந்தா சரி. தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் பரலத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்படவே கர்த்தர் செய்வார். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு, உன்னுடைய தேவைக்கு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய லாபம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஜெபம் இல்ல, அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நம்மளுக்கு எல்லாம் செய்து முடிப்பார். நம்பிக்கையாரு தேவன் செய்வார். இயேசுவை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க கீழாகாமல், என்ன பாருங்க, நீங்க இயேசுவை நம்புறீங்கன்னா நீங்க கீழாகாமல் கர்த்தர் உங்களை மேலாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க மேலாகுவீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஏன்னா ஒண்ணு சொல்லிட்டா, என்னை பார்க்க ஒரு மாதிரி ஓஹோன்னு இருக்கு. பட் என்னோட லக்கம் ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலையும் கஷ்டமான குடும்பத்திலையும் படிப்பே ஏறாத ஒரு மனுஷனா இருந்த நானு, தேவனோட வார்த்தை என்னை ஒவ்வொரு இடங்களிலும் உயர்த்துது. உங்களையும் உயர்த்தும், உங்களையும் நடத்தும், உங்களையும் மேன்மை பண்ண செய்யும். ஏன்னா தேவனோட வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நாம் பேசலாம், தியானிக்கலாம். ஆண்டோட வார்த்தையை நம்ம எல்லா இடங்களிலும் போடலாம். ஆனா அந்த வார்த்தை நம்மளை எப்படி விடுதலை ஆக்குது, எப்படி அந்த வார்த்தை நம்மளை மேன்மைப்படுத்துது, எப்படி அந்த வார்த்தை நம்ம குடும்பத்துல செயல்படுத்துது, எப்படி அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தெல்லாம் உடைக்குது என்பதை நீங்கள் காணணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது உங்களால முடியாத ஒண்ணும் இல்லை, நீங்க செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பாருங்க, நான் வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போமாக. யாத்ராகமம் 3:1. எக்ஸோடஸ் chapter 3 verse 1 வாசிப்போமாக. மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாய்
இருந்தான். தன் மாமனாகிய எத்திரோவே ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின் புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முன் செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஓகே, பாருங்க, ஆண்டவர் இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேய தேவன் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடல, உங்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருந்த இருளான பாவ வழிகள், நம்ம வாழ்க்கையில இருந்த கசப்புகள், நம்ம வாழ்க்கையில இருந்த கண்ணீர், நம்ம வாழ்க்கையில இருந்த வேதனைகள், நம்ம வாழ்க்கையில இருந்த பாவ செயல்கள், நம்ம கிட்ட இருந்த கட்டுகள், நம்ம கிட்ட இருந்த சாபங்கள், நம்ம கிட்ட இருந்த எல்லா இருளும் விலகி போகணும்னா நம்ம வாழ்க்கையில் யார் வரணும்? சொல்லுங்களேன், யார் வரணும்? யார் நம்ம வாழ்க்கையில் வரணும்? இயேசு வந்தார்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த விடுதலை கர்த்தர் தருவார். ஏன்னா விடுதலை தருகிற தேவன் உன்னை தேடி வந்து உன்னை விடுவிப்பார். நம்மள ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. இப்படி நான் சொல்றேன், நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு சுபாவம், ஏதாவது ஒரு கேரக்டர், உங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு தன்மைகளை, ஒரு பாவம் செய்கிற சிந்தை, பாவம் செய்கிற உணர்வு, பாவம் உள்ள காரியத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்க கூட வந்து நின்று உங்க மத்தியில நின்று உங்க கூட பேசுறாருன்னா எதுக்கு தெரியுங்களா பேசுறாரு? அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக தான் தேவன் பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவருக்கு ஒரு வேலை இல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் தேவன் பேசிக்கிட்டே இருக்காரு. உன்னை அதிகமா தேவன் நேசிக்கிறாரு, உன்னை அதிகமா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் விடுதலையாக்க பார்க்கிறாரு. அதனாலதான் தேவன் பேசுறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க சவுடா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? berapa orang sini ada telinga peka? Semua orang telinga boleh dengar? Boleh. Itu pasal lah Jesus hari-hari cakap sama you, pergi semayang. 10 minit semayang duduk pray. Yesus panggil. Lu tak ada panggil 10 minit pun. Lu panggil lu punya suami. Atan, botan, kadang 10 நிமிஷம் நீ தேவன்ட்ட அமர்ந்து பாரு. ஒரு சத்தத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். உன் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில். இன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? ஆண்டவரே, இன்னைக்கு நல்லா நடத்திட்டீங்க, இன்னைக்கு நடத்துனது கண்டில் நாளைக்கு வந்து கொஞ்சம் சூப்பரா நடக்கும். அது இல்லையா? உன் ஆத்துமா எந்த இடங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் முன்பாக உன்னோட ஆத்துமாவை ஒப்புக்கொள்ளும். இயேசு சொல்றாரு, சோதனை மத்தியில சோதிக்காதபடிக்கு விழுத்திருந்து நீ ஜெபம். இன்னைக்கு நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய தேவ பலப்படணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஒப்பு கொடுக்கிற காரியத்துல ஆண்டவரை தேடி வராது. ஆண்டவரை தேடுங்க. இன்னைக்கு சபைக்கு, ஜெபத்துக்கு, பிரேயர் மீட்டிங்க்கு, வீடு கொடுத்து நம்ம கேட்கிறதா இருக்கு. நாம் கேட்கிறதா இருக்கு. சிஸ்டரியா வரல, என்னாச்சு பிரதர்? எதனால சிஸ்டர்? இல்லையா, நீ ஆண்டவரை எந்த அளவினால, தேவனை எதன் மேல விசுவாசத்தினால, தேவனை எந்த வார்த்தையினால நீ தேடுகிறியோ அதுக்கு மேல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். இன்னைக்கு மோசேவை தேவன் தேடுகிறது. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் தேடி வருகிறது. நம் சூழ்நிலையில நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் தேடி வர்றார். உன்னை விடுதலையாக்க, உன்னை தப்பு வைக்க, உன்னை சமாதானத்தை கொடுக்க, அந்த இடத்துல தேவ மகிமை நீ அடையபடி ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஆண்டவர் மோசேயை அப்படியே விடல. அவனுக்கு எல்லா செல்வமும் இருந்தது, மாமனார் வீட்டுல நல்லா மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா தேவன் மோசேயை அடைக்கிறாரு 80வது வயசுல அடிமையா இருக்கிற. நீங்க பாருங்க, ஏன் தேவன் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும், ஏன் தேவன் அழைக்கிறாரு, ஏன் தேவன் நம்மளை கால் பண்றாரு, why God choose me அப்படின்னா God have a purpose. மோசேயை தேவன் அழைக்கும் போது மோசேயோட குடும்பத்தை ஆசீர்வதிச்சு பெரியவனா அந்த தேசத்துக்கு, எகிப்துக்கு தளபதியாய் மாத்த தேவன் அந்த திட்டம் கொள்ளல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. தேவனோட திட்டம் என்ன தெரியுங்களா?
அடிமையா இருக்கிற, ஸ்லேவா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையா இருக்கிற அவர்களுடைய கதறுகள், வேதனைகள், அவர்கள் கடந்து போகிற போராட்டங்கள்ல இருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்க வெளியே இருக்கிற எகிப்தினாய் வளர்ந்த மோசைய தேவன் அழைக்கிறார். வா திருப்பி, என்னோட ஜனங்கள் அடிமையா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம காணப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் எவ்வளவு பேர் அடிமையா இருக்கிறார்கள். தேவனால தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் தேவனுக்குள்ள நீ ஒப்பு கொடுக்கும் போது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை நீ விடுதலை ஆக்கும்படி, உன் வாழ்க்கையில விடுதலை காண முடியாம இருக்கிற நீ விடுதலை பெறும்படிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றார். அநேக பேர் நம்மளுடைய சுபாவங்களை, நம்மளுடைய பிஹேவியரை பேசுறோம். என்னால முடியாது, என்னோட குணம் இப்படிதான், என்னோட சுபாவம் இப்படிதான், என்னோட கேரக்டர் இப்படிதான், நான் இப்படி இல்லை. உன்னுடைய அந்த கட்டிலிருந்து, அந்த ஸ்லீவ், அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கதான் இயேசு கிறிஸ்து உன்னை தெரிந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிஸ்டர் ஒரு அழகான ஒரு ஜெபம் செஞ்சாங்க, சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய அண்ணி ஒரு காலத்துல கத்தி எடுத்து வெட்ட வராங்க. இன்னைக்கு அந்த அண்ணி ரொம்ப பொறுமையான. அப்படின்னா தேவன் எந்த அளவுக்கு நம்மளை மாத்த வல்லவராக இருக்கிறார். மரியாக்கா எம்ஜிஆர் படம் பார்க்கிற மாதிரி நானா எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். தேவனுடைய நன்மைகள் குறித்து நான் சாட்சி சொல்றேன். ஐயா, உங்களுக்கு தெரியுங்களா, வேதத்தில் இருக்கிற சவுல், பவுல, பிஃபோர் சவுல், அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவனை விட ஹிட்லராவது பரவாயில்ல ஒரு வகையில, ஆனா சவுல் இன்னும் மோசம். அவனுடைய அந்த பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவான். இயேசுவை தேடுகிற ஆராதிக்கிறவர்களை வஞ்சிப்பான், அவங்களை தண்டிப்பான், அவங்களை கொல்லுவான். அதான் அவனோட வேலை. பிகாஸ் அவர் ஹெட், ரோம அரசாங்கத்துக்கு அவர் ஹெட். கிறிஸ்தவங்களை கொல்லணும், கிறிஸ்தவ நம்புகிறவர்களை வேதனைப்படுத்தணும். அப்படிப்பட்ட சவுல கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் சந்திக்கிறார்னா, உங்களை என்னையும் தேவன் தேடி வருகிறார்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களோட பலம் இல்ல, உங்களுடைய ஆசை இல்ல, உங்களோட திட்டம் இல்ல, உங்களோட தீர்மானம் இல்ல. கர்த்தாவை என் மேல உங்க சித்தத்தை என்ன வைத்திருக்கிறீங்க? ஏன் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகிறாதீங்க. யோனாவை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்தை கவனமாய் கேளுங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவும் மாட்டோம், அப்படியே கேட்டாலும் கீழ்ப்படியவும் மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோடு நானு பிரவேசிக்கிறேன், அவனோடு நானு போஜனம் பண்ணுவேன். என் சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்ற காரியம் உன் சித்தத்தை நிறைவேற்ற, உன்னோட விருப்பங்களை நிறைவேற்றவில்லை. நீ உன் வாழ்க்கையில நடக்கிற நன்மை எல்லாம் கர்த்தர்னால் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் செய்வார். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க. மோசேயோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களாம் கர்த்தர் செய்து மோசேயை நடத்தும் போது ஜனங்க மோசேய தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். தேவன் அந்த ஜனங்களை நன்மை செய்கிறதுக்காக, அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும். வேதனை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, அந்த எகிப்துல ஸ்லேவா இருக்கும்போது அவங்க கடந்து போன வேதனை நீங்க நான் அப்படி இல்லை. அவங்களோட வேதனை மோசமான வேதனை. அன்னைக்கு ஒரு பிரதரை பார்க்கணும் ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் டே அட்மிட் பண்ணியிருக்காங்க. சண்டை போடுறாரு நர்ஸ். நான் கேட்குறேன், ஏன் அங்கிள், ஏன் அவர்? இல்லை நாட் கம்ஃபர்டபுள். என்னது? நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் த பெட், தி சிச்சுவேஷன், ஐ வாண்ட் கோ டு அவுட்.
நான் மனசுல நினைச்சேன், நீ கோட் அவுட் போற மாட்டேன், கோட் கொக்கம் கிளமெண்டியில செவன்ட்ரி போயிருவேன் நேரா. அவங்க என்ன வேண்டுதா, நர்ஸ் எல்லாம் படுக்க வச்சு உனக்கு ஊசி குத்திட்டு வாயில விட்டு அந்த டெம்பரேச்சர் செக் பண்றது வேண்டுங்களா? My mind said I'm not comfortable to stay here, no, because ஆண்டவரும் நான் ரெஸ்ட் பண்ண விட்டுருக்காரு, ரெஸ்ட் பண்ணிட்டு வா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு எனக்கு பிடிக்காது, எனக்கு விரும்பாது, நீ அதுல எந்த அளவுல கீழ்படுகிறன்னு கர்த்தர் பார்ப்பாரு. ஒரு மனுஷனுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கலாம், 10 கிலோ 20 கிலோ 3 கிலோ 30 கிலோ வருதுன்னா நீ எவ்வளவு பாரத்தை பார்க்கறன்னு தாங்குறன்னு தேவன் பார்ப்பாரு. நம்மளுக்கு அந்த பொறுமைலாம் இல்ல, பொறுமை எருமையா மாயிருக்கு பஃபலோ. உங்களை சொல்லல, பொறுமை இல்ல. ஆண்டவர் என்ன காதை கேட்கல, எனக்கு கோபம் வந்துருச்சு சொல்ல எனக்கு ஆண்டவர் மேல கோபம் வந்துருச்சு. நீ கோபப்பட ஓகே, ஆனா ஆண்டவர் கோபப்பட்ட என்ன ஆகும் சொல்லுங்களேன்? நீ கோபப்படுற ஆண்டவர் மேல, ஆண்டவரே மேல வந்து பாத்துக்கிறேன்னு அப்படியே திருப்பி ஆண்டவர் சொன்ன நீ மேல வா அப்படின்னா ஏன் நான் சொல்றேன், தேவன் நம்ம ஒரு காரியங்கள்ல ஒரு சூழ்நிலைகளை கடந்து போக வைக்கிறாருன்னா கர்த்தருடைய சித்தத்தை ஒப்புக்கொடு. சாத்ராக் மேஷாக் அபினேகோ அந்த தீயில தூக்கி போட்டு பிறகும் அவங்க தேவன் மேல விசுவாசம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அக்கினியில அவங்க 3 பேர் கூட இன்னொரு ஆளும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் தேவன். சோதனை மத்தியில நீ தேவன் ஒப்பு கொடு, ஆண்டவர் ஒப்பு கொடு. ஆண்டவர் மனை இறங்கினார்னா, ஹலோ, ஆண்டவர் உங்களுக்காக மனை இறங்கினார்னா எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பார்வோனுடைய சேனை கடலுள்ள தேவன் அடக்கம் செய்ததை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கடல் அப்படியே அவங்களை முழுகி போட்டது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஏன் என்னையா நீங்களா என்ன காசு கட்டி கூட்டு வந்த கூட்டமா ஒரு மாதிரியா முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாதிரியா எல்லாம் மஞ்சள் வேற இருக்கீங்க. ஹலோ, அல்லேலூயா. தெரியுதா நான் அல்லேலூயா கேக்குறேனே? நம்ம கூட்டமா இல்ல வேற கூட்டமா தானே? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோ சேனை வந்து அந்த சோல்ஜர்ஸ் இவங்களை மறுபடியுமாய் பிடித்து அந்த அடிமைக்கு கொண்டு போன வரும்போது அவங்க செகண்டர் பிளந்து நடந்து போறாங்க. இவங்க பார்வோடைய சேனை நினைச்சாங்க நம்மளும் போயிடலாம், ஏன்னா அவங்க போகும்போது இதுலயும் ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். சாரா முடியுது, சாரா போகுது, ஏன் என்னால போக முடியாது? அதுக்கு விசுவாசம் இருக்கு, அது போகுது. ஏன் என்னால போக முடியல தெரியுமா? ஹலோ, புரியுதா நான் என்ன சொல்றேன்? பிரசனம் ஏன் பாஸ்டர் போலுக்கு கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல? ஏன் பாஸ்டர் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது, ஏன் என்கிட்ட பேச மாட்டாரு? ஏன் தெரியுமா? அவர் பேசுறா, நான் கேட்கிறேன். அவர் பேசுற நீ கேட்கல. கேள்வி ஆண்டவர் பேசுனா கேட்கணும். ஆண்டவர் பார்த்தாரு அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த கரையை விட்டு அந்த மணல்ல நின்றாங்க. சோல்ஜர்ஸ் வராங்க, அந்த பாதையில் வராங்க. அந்த கடல் அவங்களை விழுங்கி போட்டு முழுங்கிடுச்சு. எவ்ரி சோல்ஜர்ஸ் டை. ஐயா, அது நீங்க நான் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்டாரி போல ஓகே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது உங்க லைஃப்ல நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அந்த மாதிரி ஒரு அற்புதம் செஞ்சா அவரோட மகிமை நீங்க எப்படி பார்ப்பீங்க? பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. போன வாரம் சண்டே ஆராதனையில ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வேலையை குறித்து ஜெபம் பண்ணாங்க. வேலையில நிறைய கிட்ஸ் நிறைய போறாங்க, எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க மகளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, மகளை வேலை இடத்துல உயர்த்துங்க, அந்த வேலை இடத்துல இந்த மகளை ஆசீர்வதிங்கன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நேற்று எனக்கு மெசேஜ் பண்றேன், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்களே, எனக்கு விரோதமா ஒரு பிள்ளை ரொம்ப சட்டை பண்ணிக்கிட்டு வச்சு மைதானத்து மோட்டரில் அடிபட்டு
எம்சி அட்மிட்ல இருக்கேன். நானா ஏஜென்டா ஹாஸ்பிட்டல் கனப்படுது. நான் என்னதுக்கு ஜோம் பண்ணேன்? அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் போன ஆண்டவரே மோட்டர்ல எப்படி போய் விழுவணும் அதுக்காக ஜோம் பண்ணேன். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? அது 38 அடிச்சுன்னா நான் 49 எடுக்கணும். உன்னை காக்கும்படி தான் தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். மத்த விழுவுறதுக்காக தேவன் கட்டளையிட மாட்டாரு. உன்னை ஏன் நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களை நேசிக்கிறது போலதான் அவங்களையும் தேவன் நேசிக்கிறார். உன் நாவிலிருந்து பொல்லாப்பு வராதபடி கவனமா இரு. என்னன்னு சொல்லிட்டா, அவங்க விழுந்துட்டாங்க, நீ பேசுற, நீ விழுறதுக்கு நான் விழுவ மாட்டேன். எத்தனை வாட்டி விழுந்து இருந்திருப்பாரு. ஏன் தேவ சமூகத்துல ஆண்டவர் பச்சை பாதம் பார்க்காத தேவன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ஆண்டவர் பச்சை பாதம் பார்க்க மாட்டார். அவங்களும் ஐயா அவங்களையும் தேவன் தான் உருவாக்குனாரு. என்ன அவங்க இருதயம் தேவன் விட்டு தூரம் இருக்கு. நீ தேவனுக்குள்ள இருந்தா உன் இருதயம் தூரம் தான் இருக்கு. வித்தியாசம் இல்ல. உன்னையே தேவன் மன்னிச்சு உன்னுடைய அட்டூழியங்களே பார்த்து தேவன் உனக்கு அற்புதம் செய்யறாரா? அறியாத தேவன் அறியாதவர்கள் தேவன் அவங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார போல எவ்வளவு தான் செய்வார். ஏன்னா நாங்க டை கட்டி இருக்கிறோம். நாம் தேவன் பச்சை பாதம் பார்க்கணும். நீ உண்மையா கூட்டினாமா புருஷனோட சத்தம் 10 நிமிஷம் வச்சுதான் வரும். ஆனா தேவனோட சத்தம் உடனே வரும். அதான் நம்ம நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தொழுது கொள்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் முழங்கால் போட்டு செவித்தனா, கண்ணீரோடு விதைத்தனா, கம்பீரத்தோடு நான் அறுப்பேன். என்னையாது ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவர். விடுதலை நம்ம தேவன் டூப்ளிகேட் தேவன் இல்லை தெரியுங்களா? வச்சுக்கீங்களேன். ஆண்டவரே போன வாட்டி நான் 6 பரீட்சையில 66 எடுத்தேன், இந்த வாட்டி 100 எடுக்கணும்னு ஆண்டவர் அப்படியே 9 மாத்திர தேவன் இல்லை. எங்க வைக்கப்பட்டியோ அங்க தேவனோட உயர்த்தும் தலை நிமிர செய்யும். தேவன் மேஜிக் மேன். நம்ம தேவன் மேஜிக் மேன் இல்ல. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம தேவன் our God not magic. ஆனா இருக்கிற பெண் இப்பொழுது பெண்ணா மாறி அதெல்லாம் நம்ம தேவன் அவரா மேஜிக் பண்றவரா? இருக்கு ஆனா இல்ல ஆனா அப்படியே நம்ம தேவன் அவர் சொன்னதை சதா காலம் அதிலேயே இருப்பார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்ல, நீ ஒரு நாள் வெட்கம் அடைவதில்லை. சொன்ன தேவன் வாக்கு மாறாத தேவன். நம்ம தேவன் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டாரு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொன்னா, உன்னை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்தவரா இருந்தார்னா கடைசி பரியந்த வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் மாறுகிற தேவன் அல்ல, மேஜிக் பண்ணுகிற தேவன் அல்ல. தேவன் இன்னைக்கு ஒரு மாதிரியும் நாளைக்கு ஒரு மாதிரி சொன்னார்னா செய்வார். காத்திரு. எனக்கு இங்க சொன்னாரு 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் சொன்னாரு, நீ வெட்கப்பட்ட இடங்களை கர்த்தர் உங்க தலை நிமிர செய்வாரு. தேவன் உங்களை பயன்படுத்துவாரு. அநேக இடங்கள்ல உங்களை கூப்பிடுவாங்க பிரசங்கத்துக்கு. நீங்க போவீங்க பிரசங்கம். இந்த 23ஆம் கூப்பிட்டாங்க ஒரு பிரசங்கத்துக்கு. வாங்க பிரசங்கம் பிரசங்கம் பண்ணீங்க. அழைப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருங்க. தேவனோட வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது ஒரு நாள் நடக்காம போகாது. கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், உன்னை வழி நடத்துகிறவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. 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 நீங்க ஒரு சகோதரர் அடிச்சாரு, அண்ணே தவறா எடுத்துக்காதீங்க, வணக்கம். நம்ம
யூதர்களுடைய கலாச்சாரத்தும் அவங்களோட வழிபாடுகளை நம்ம பின்பற்றணும். எனக்கு கொஞ்சம் டாஃபா தான் இருந்துச்சு அந்த கேள்வி. நான் கொஞ்சம் யோசிச்சேன், யூதர்களோட வழிபாடு இல்லையே. அவங்களோட வழிபாடுகள் வந்து அவனோட சுய நீதிகள், சொந்த ஞானங்கள், சொந்த அறிவுகள், தன்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்றதா செய்றாங்க. ஆனா தேவன் அதை விரும்பல. மன திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய மன திரும்புதல் எங்க தரங்கள போய் சேருதான்? எங்க போய் சேருது மரியாக்கா? தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேருது உன்னோட மன திரும்புதல். பலிகளோ உன்னுடைய தியானங்களோ உன்னுடைய கவனமோ பரலோகத்துக்கு போறதில்ல. உன்னோட மன திரும்புதல், repent. நீ மன திரும்புறல, ஒப்பு கொடுக்கறல, ஆண்டவரே நீங்க தான் தேவன், நீங்க தான் ரட்சகர், நீங்க தான் என்ன மீட்க வந்தீங்கன்னு அது ஒரு மன திரும்புதல் வருதுல்ல, அதுதான் என் பரலோகத்துக்கு போய் சேருது. அந்த பிரதர் சொன்ன, ஐயா உன் ஞானத்துக்கு என் ஞானம் முடியாது, நீ வேற யாருக்கிட்டயாவது போய் கேட்டு. ஏன் தெரியுங்களா? நம்ம யாரோடு வழக்காடாதீங்க, டிபேட் பண்ணாதீங்க. தேவன் பெரியவர் எலிஜா, நீ அவர் செஞ்சார் எலிஜா, நீ என்ன எலிஜாவா? இந்த எலிஜாவும் செய்யுது. அந்த எலிஜா சொன்ன வந்துருச்சு. பாக்குறீங்களா எலிஜாவை நானும் அக்கனி அனுப்புறேன்னா, ஆண்டவர் நான் கேஸ் வச்சிருக்கேன், பெட்ரோல் ஷெல் கேஸ், அது அப்படியே வந்து யாரோடு வழக்காது. உன் தேவன் யாருன்னு நீ அறிஞ்சா உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றேன், உன்னுடைய மகிமைய இவங்க காண செய்யுன்னு சொல்லுவேன். அந்த மகிமையை ஜனங்க பார்க்கும்போது விடுதலை ஆகும், கட்டுகள் உடையும், நிறுவனமாக குடும்பத்துடைய சாபங்கள் உடையும், மனுஷனுடைய பாவ கட்டுகள் உடையும். ஏன்னா தேவ மகிமை அவன் இடத்துல வந்தா அவன் நிச்சயமா விடுதலை ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா ஒப்பு கொடுங்க. Don't be on stand. உங்களோட சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல, சொந்த அறிவுல நீங்க நினைக்கிறது போல அல்ல. ஆண்டவரே என்னை வழிகளை உங்களை நம்பி ஒப்பு கொடுக்கிற, நீங்க என் காரியங்களை வாய்க்க செய்யுங்க, என் பாதைகளை வளர்ந்து நடத்துங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் குடும்பத்தில் உள்ள காரியங்களை கர்த்தர் நடத்து. ஆண்டவரை நம்புங்க, தேவனை நம்பிடுங்க, ஆண்டவரை விசுவாசித்துருங்க. உங்களுடைய விசுவாசம் திருப்பி சொல்ற, உங்களுடைய விசுவாசம் காணப்படுகிறது போல மேல அல்ல. What you saw, எதை நீ பார்க்கிற அது மேல அல்ல, அதல்ல. இப்ப நீங்க இந்த சபையை பாக்குறீங்க, நாளைக்கு இந்த ஓனர் வந்து சொன்னா இந்த பில்டிங் வேணும், ஆனா இந்த பில்டிங் விட்டு வெளியாகும்னா, நாளைக்கு இந்த சபையை பார்க்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் கடையா இருக்கு, மாறிடுச்சா? இடம் மாறலாம். ஆனா நீங்க தேடுன ஆராதிச்ச தேவன் ஒரு நாள் மாற மாட்டார். இடம் மாறி போலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா தேவன், நீங்க அந்த தேவனை விசுவாசிங்க, அந்த தேவன் நம்பிக்கையா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அப்பொழுது உங்க காரியங்களை அவரு வாய்க்க செய்வார். நம்புங்க, ஆண்டவரை நம்பி இருங்க, ஆண்டவரை விசுவாசிச்சிருங்க. இந்த பூமியில நிறைய காரியங்கள் வரும், விசுவாசங்கள் சோர்ந்து போகிறது போல வரும், நிறைய போராட்டங்கள் வரும். பாருங்க, கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம் தேவனை ரொம்ப விசுவாசிச்சார். எல்லாருக்கும் சொல்றேன், உனக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், தாய். ஆனா ஆபிரகாமுடைய ஒரு வெசச்செடி யாருன்னா சாராமா ஐடியா கொடுக்குறாங்க. நல்லாதான் இருப்போம், எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும் பாருங்க, நம்ம மோசம் போயிடும். எத்தனை பேருக்கு பேச்சு கேட்டு கெட்டு போயிருக்கோம்? வீணா போயிட்டு சார், நல்லாதான் இருந்தேன், சிப்பாட் காயான்னு போட சொன்னாங்க, சிப்பாட் பிச்சைக்காரன் ஆயிட்ட சார். ஒழுங்காதான் இருந்தோம்.
அதான் டிக்கெட் பார்த்துட்டு தான் ஒழுங்கா தான் இருந்தேன். எனக்கு தேவையான கீழே ஆண்டவர் பத்தி எனக்கு தேவையான ஆண்டவரே நல்லா தானே தேவனை வச்சிருக்காரு. என்ன சிஸ்டர் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? கும்பிடுதா நல்லா தானே வச்சிருக்காரு பிரதர் பீட்டர். நல்லா வச்சிருக்கிறவருக்கே வேற எதையும் கெட்டு போயிடாது, மோசம் போயிடாது, கெட்டு போயிடாது. ஒரு சிந்தைய பிசாசு ஒப்பு கொடுக்கிறாரு. நல்லதான் வச்சிருக்காரு. எங்க நம்ம தலைவர் அவளே பட்டது போதும். நல்லதானே வச்சிருக்காரு. உங்களை எல்லாரையும் திருப்தியா நடத்துறாரு. அந்த தேவனுக்கு உண்மையா ஒப்பு கொடுத்து நீங்க கர்த்தருடைய உண்மையா வந்து எடுத்தோம். நாமே எழுந்து வரமாய் நம் திருவிருந்த ஆராதனைக்கு கண்களை மூடி ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே வரல. நீங்களா அப்படியே கண்களை மூடி திருவிருந்த ஆராதனையில் ஆண்டவரை பாருங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சுய பலத்தினால